ஷேய் என்னப்பா என்ன எங்களே பார்த்துக்கிட்டு இருக்க முன்னாடி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் விஷ்ணு பிரமா என்னப்பா ஆ ஓஹோ ஐட்டமா ஐட்டத்தை கேட்கியா அப்போ ஓன்ட்ட வந்து ஓப்பன் ப்ளஸில் விடணும் ஏப்பா கொடியை தூக்கிட்டு போகிறான் வார்டில் இருக்கான். இது டெல்லி கணக்கப்பா, டெல்லி மகாராஷ்டிரா கணக்கு சரியா. அங்கே பிடிக்கணும்ல, அங்கே பிடிச்சா தானே கரெக்டாக புது கவர்மெண்ட்டு பழைய கவர்மெண்ட்டில் பூரா அந்த சேட்டை ஒன்று கணக்கு நம்ம சொல்ல விட முடியும். விட்டு தூக்கி நசுக்கணும்ல, காயடிக்கணும்லப்பா. அப்போ வார்டில் இருக்கிற பொம்பளையும் நியமிக்கான்ல, பொம்பளை நியமிக்க ஆமாம். இது எப்படி தப்பிலித்தானே 1ஆம் நம்பர் சாக்கடை பேக அரசியல்வாதி கூத்தடிக்கிறத பூமியை கூத்தடிச்சிட்டான், பேப்பர் அடிச்சு விட்டு விதிக்கு எடுக்கணுங்காரு. சரிப்பா, அடுத்தாப்புல வார்டில் இருக்கிறவ கேட்கா எனக்கு இந்த பதவி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இதில் நான் என் தெருவு பூரா நான் ஓட்டு முத்திரையை வாங்கி நான் நாற்காலி சேரில் உட்காரோம்னு வார்டில் கேட்கா பஞ்சாயத்து போர்ட்டில். அப்போ என்ன எனக்கு பஞ்சாயத்து போர்ட்டில் ஒவ்வொரு கட்சியில் பரு ஐட்டமாக இருக்கும், பரு முண்டு ஐட்டமாக இருக்கும். ஒரு தொகுதிக்கு பூரா நியமிச்சிருப்பான் அரசியல்வாதி, ஒரு பரு ஐட்டமாக நியமிச்சிருப்பான். அவனை போய் சந்திக்கணும்ல, இப்போ பெண்ணு ஆணு சந்திக்கணும். பெண்ணு தனியாக பூரா ஆஃபீஸில் உட்காந்து தனியாக உட்காந்து பேசுவான். சரிப்பா போட்டு தரேன், அந்த இடத்த போட்டு தரேன், அந்த வார்டில் போட்டு தரேன், நம்பரை ரைட்டாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பான். இவா தாராளமாக நம்பரை நான் தாரேன், நீங்கள் போடுங்க, இத்தனை மணிக்கு மேலே போடுங்க, நான் பேசுவேன். என் வீட்டில் பிள்ளைய இருக்கும், இல்லைன்னா புருஷன் இருப்பான் அப்படியேம்பா. இவன் இணைவான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ரைட்டு போயிட்டு வாங்க போட்டு தரேன், அடுத்தாப்புல போனை அடிப்பான். போட்டாச்சு, பதவி ஏற்றியாச்சு, சரி அடுத்து எங்கே உலக போகலாம் நமக்கு அப்படியேம்மா. காலை 2 தோளில் தூக்கி போட்டு லார்ஜில் போய் உலாயிருந்தான். அப்போ இது எவ்வளோ பெரிய மோசம், கொடி தூக்கின கண்டாரோலி வேணும் திருச்சியப்பா. புது கவர்மெண்ட்டு நம்ம கணக்கு போட்டாச்சு, புது கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. பழைய கவர்மெண்ட்டில் இவனுக்கு சேட்டை பண்ணது பூரா ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளணும், புரியுதா என்னப்பா. அது கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டான்ல. இப்போ ஒவ்வொருத்தன் சேரை போட்டு எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாம் பலாயிரம் கோடி கையில் வச்சுருக்கான். பூரா வார்டில் வச்சுருக்கவனை பூரா கையில் வச்சுக்கிட்டு வட்டி கடை வாரக்கடை கொடுத்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு நடத்தி, அந்த வட்டி கடை வாரக்கடை வீடுந்தோறும் போட்டு நடத்திட்டு இவன் போய் என்ன தான் நியமிச்சிருப்பான். வட்டி கடை வாரக்கடை கொடுத்து நடத்தி நக்கு தான். எதுக்கு என்ன நக்கு தான் தெரியுமா, ஓட்டு எங்களை போட்டுருங்க, நான் நக்கிட்டு போயிருந்தேன், டெய்லி நக்கிடுவேன் உங்களுக்கு சுத்தமாக, நான் நக்கி பின்னாடி முன்னாடி நான் நக்கிட்டு போயிருந்தேங்க அரசியல்வாதி. அவனே அடிச்சிட்டான். இதே ஜோலியாக அலைதான். என்ன காரணம், உழைக்க கிடையாது. அந்த பேப்பரை அடிக்கணும், பேப்பரை திங்கணும், மல்லாக்க படுக்கணும், வீட்டில் போய் குப்பரை கிடக்கணும், வீடு நிறையா சேர்த்து வச்சு நக்கிக்கிட்டே கிடக்கணுங்க, உழைப்பு இல்லாமல். அப்போ என்ன செய்யணும், வானரப்படையை வச்சுட்டு சும்மா துவைச்சி விட்டுறணும். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. டெல்லி மகாராஷ்டிரா கணக்கு பிரமா கணக்கு போட்டாச்சுப்பா.